Hello friends, welcome to my channel Varnajalam. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog தான் பார்க்க போறோம். வீடியோ ஹைலைட்ஸ் பார்த்திருப்பீங்க. VGP Marine kingdom பத்தி தான் பார்க்க போறோம். நான் இதை இன்னுமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஆ தான் எடுத்திருக்கேன். ரொம்ப செலக்டிவா தான் எடுத்திருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. vlog வந்து நீங்க அங்க போறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா adultsக்கு 695 rupees, ஜூனியருக்கு அதாவது கிட்ஸ்க்கு வந்து 595 and காம்போ டிக்கெட்னு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா ஜெனரல் அண்ட் ஜூனியருக்கு வந்து தனித்தனி பிரைசிங் இருக்கு. அது VGP Marine kingdom and யூனிவர்சல் கிங்டம் ரெண்டத்தோட காம்போ டிக்கெட் தான் அது. சீசனல் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1450 rupees. அதில் வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே இருக்க ஷாப்ஸ்க்கு, டைனிங்க்கு, அங்கே எதனா ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி அந்த சீசனல் டிக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே தெளிவாக அவங்க வெப்சைட்டில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் அவங்க வெப்சைட்லேருந்து தான் சொல்கிறேன். மெரைன் கிங்டம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம டிக்கெட் எடுக்கிற லாபி வந்து இப்படி தான் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒரு அக்வாட்டிக் தீமில் தான் வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கிற டைமில் கூட நம்ம வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி விஆர் ஜோன் இருந்தது. அங்கே ஒரு பைக் வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் தான் வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருந்தது. அங்கே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் கொண்ட ஒரு ஃபோட்டோ பூத் இருக்குது. நம்ம வேணும்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை நம்ம முடிஞ்சு போகும்போது நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 350 something சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான். ரெயின் ஃபாரஸ்ட்ன்றது நிறைய மழை இருக்கிற காடுகளில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இதுங்க மோஸ்ட்லி வந்து ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், அதாவது ஆறு, அதுக்கப்புறம் ஓடம், அப்புறம் ஏரியில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம். இங்கே மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து அலிகேட்டர் கார், சிச்லிட், குரோமைட் அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அமேசான் ரிவர், அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் ஆற்றுலேருந்து அண்ட் ஜெய்ரி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் இன்னும் நிறைய இடத்துல இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இங்கே கலெக்டிவாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்லாம் வச்சுருக்க அந்த ஒரு கிளாஸுமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தடிசாக இருக்க மாதிரி இருந்து, திக்காக இருக்க மாதிரி இருந்து, அது இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த ஃபிஷ் இன்னுமே கொஞ்சம் பெருசாக காமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்து வந்து சங்குக்குள்ளேருந்து ஒரு பூச்சி வெளியே வந்து நகர்ந்து போகிற மாதிரி என் கண்ணில் மாட்டுச்சு. அண்ட் இதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை இதுவரை. அண்ட் அங்கே வந்து பச்சோந்தி இருந்தது. அது அவங்களோட சாப்பாடு டைம் போல், லஞ்ச் டைம் போல் நாங்கள் போகிறப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபுட்டு மாற்றினாங்க. ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன அப்புறம் வந்து முருங்கைக்கீரையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஒன்று மட்டும் சமத்தா வந்து எடுத்து சாப்பிட்டு இருந்தது. சாப்பிடுது இங்க பாரு அப்படின்னு பாக்குதா. அண்ட் நிறைய ஃபிஷ் டேங்க் இடையே இந்த மாதிரி ஒரு டனல் இருந்தது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே உள்ளே நகர்ந்து போய் அதுக்குள்ளே நின்று நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து இன்னுமே டேரெக்டாக கிட்ட போய் நின்று பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அடுத்து கார்ஜ் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. இந்த கார்ஜ் அப்படின்றது என்னென்னா ஒரு செங்குத்தான ஒரு பள்ளத்தாக்கில் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு நதி ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த நதியில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கவர் பண்ணுற இடம் தான் இது. இங்கே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து சில்வர் ஷார்க் இருக்குமா, கௌரமி ஃப்ளார், அப்புறம் ஹார்ன் ஃபிஷ், அப்புறம் ரோஹு அப்படின்ற மாதிரி இந்த சில ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிலாம் இருந்தது. இதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு எல்இடி ஸ்லைடுமே வந்து அங்கே வந்து ஒரு டேப் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு அங்கே வந்து ரன் ஆகிட்டே இருந்தது. இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. பசங்க, சின்ன பசங்க இவங்களெலாம் வந்து கூப்பிட்டு போனால் நம்மளுக்கு ரொம்பவே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அதை விட ரொம்ப சின்ன பசங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விளையாட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்குமே வந்து ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து இதை வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கு மேலே எனக்குமே கொஞ்சம் லைட்டாக வந்து போர் அடிச்சது. நான் அதை வந்து செகண்ட் டைம் போகிறேன். அடுத்து வந்து மேங்க்ரூவ்ன்றது சதுப்பு நிலத்தில் வந்து, அதாவது ஒரு சேறு கலந்த தண்ணி, அங்கே வந்து உப்பு தண்ணியாக இருக்கும். அந்த மரங்களுக்கு இடையில், அதோட வேருங்களுக்கு இடையில் என்னென்ன மீன்லாம் வாழுமோ அந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு வந்து அந்த அட்மாஸ்ஃபியருமே வந்து கொஞ்சம் வந்து இருட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நம்ம டேரெக்டாக அதுக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஃபர் ஃபிஷ், மட் கிராப் இருக்குமா, ரேபிட் ஃபிஷ், ஆர்ச்சர். இந்த ஃபிஷ்ஷோட வாய் பாருங்கள், அதோட பல் மட்டும் ஓப்பனாகவே இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 110 ஸ்பீஷஸ் கிட்டத்தட்ட அவங்க கவர் பண்ணி வச்சுருந்தாங்க போல். க்ராலர்ஸ், அதாவது வந்து ஊர்ந்து போகிற நிறைய உயிரினம்லாம் இங்கே வச்சுருந்துருப்பாங்க போல். ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம அங்கேயே இருந்து டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கோஸ்டல் ஏரியாஸ். கோஸ்டல்ன்றது கரையோர பகுதி. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஆறு, அதுக்கப்புறம் ஓடை, அப்புறம் நிலம் எல்லாமே ஒன்றா வந்து ஒரு மீட் ஆகிற இடம் தான். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து டெப்த் இருக்காது. பட் அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து கரெக்டாக வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே என்னென்னா நம்மளுக்கு வந்து கல்லுங்க இருக்கும், ரீப்ஸ் இருக்கும், காரல்ஸ் இருக்கும். காரல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து நம்மளுக்கு கலர் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு.
அடுத்து இந்த மாதிரி ஒன்று முள்ளாக ஒன்று ஸ்பைக்கியாக ஒன்று இருந்துச்சு, ரெட் கலரில் ஒயிட் கலரில் இருந்து பார்த்தா அது வந்து சி அர்ச்சின்னா, இதுக்கு வந்து போன்லேயே இருக்காது, போன்லெஸ். இது ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்னது இது ஹானி ஃபிஷ் அப்படின்றாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா. இது வந்து எலக்ட்ரிக் ஈல், கிட்டத்தட்ட ஒரு 600 வோல்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஷாக் கொடுக்குமா. பெருசாக இருக்காது அந்த ஷாக், பட் 600 வோல்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து டச் பண்ணால் கொடுக்கும் போல். அண்ட் இந்த ஸ்டிங்ரேவோட வால் பாருங்கள், எவ்வளோ பெரிய வால் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு லென்த்தியாக இருந்துச்சு. அது நம்ம விசிபிளாக பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயியாக ஒரு இடம் ஒன்று இருந்தது, மிரரில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி. அங்கே நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பைனி லாப்ஸ்டர், அதாவது முள் வச்ச ஒரு லாப்ஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு ப்ரான் மாதிரி. இது பெரிய சைஸ் ப்ரான். நம்ம ஊரில் அதை ப்ரானுன்னுவோம், வெளிநாட்டில் அந்த லாப்ஸ்டர்னுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஷார்க்கோட எக்கு, மொத்தம் ஒரு 4 எக்கு வச்சுருந்தாங்க. இன்க்யூபேட்டர் மாதிரி ஒரு இடத்துல, தண்ணியில் தான் இருந்துச்சு. பட் அதுக்கு அழகாக லைட் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே ஒரு லைஃப் இருக்குது. இதில் ஒன்று இருக்குது, இதில் எதுவும் இல்லை. அண்ட் இதுலேயும் ஒன்று இருந்தது, அதில் எதுவும் இல்லை. இந்த ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து அழகாக விசிபிளாக தெரிஞ்சிச்சு. உள்ளே வந்து குட்டியாக ஒரு ஷார்க் வந்து மூவ் ஆகிற மாதிரி. அடுத்து வந்து ஒரு டச் பூல் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே ஒரு ஆள் வேறு நிற்க வச்சுருந்தாங்க. எதுக்கு நிற்க வச்சுருக்காங்க யோசிச்சிட்டே போயிட்டேன். பார்த்தா வந்து அது டச் பூல். நம்ம வந்து டெலிகேட்டாக, அதாவது ஸ்மூத்தாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி டச் பண்ணணும். அங்கே இருக்கிற ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அதில் உண்மையான ஃபிஷ்ஷஸ். டச் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஒரு சொரசொரன்னு ஒரு பார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. சாஃப்டாலாம் இல்லை, நம்ம டச்சிங் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது, அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. பாப்பாவை தொட சொன்னால் அவர் தொடலை, கொஞ்சம் பயப்பட்டார். அண்ட் அடுத்து வந்து சூப்பராக இருந்தது இந்த ஜெல்லி ஃபிஷ் தான். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த மிரரே நம்மளுக்கு வந்து 3D எஃபெக்டில் தான் கொடுக்கும். அதோட சைஸுமே இன்னுமே ஒரு டபுள் சைஸ் ட்ரிபிள் சைஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. அது அழகாக மூவ் ஆச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபோன் கேமராலே இவ்வளோ அழகாக இருக்குது, நேரில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்து பார்க்குறதுக்கு. பட் அழகு ஆபத்தானதுன்ற மாதிரி அதை வந்து நம்ம வந்து அதோட டெண்டக்கல்ஸ்லாம் நம்ம வந்து தொடக்கூடாது. அந்த சைஸ் பாருங்கள், என்னோடய விரலும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அவ்வளோதான். நம்மளோட உள்ளங்கை, அதாவது அதோட முழு கை சைஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே அங்கே வந்து பெருசாக இல்லை, நிறைய வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கலர்ஸ்லாம் வேறு கொடுத்து அதுவே வந்து நம்மளுக்கு வந்து கலர்ஸ் கொடுக்கும்வாங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில். இவங்களுமே அது கலர்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து டீப் ஓஷன் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்து டீப் ஓஷன் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க வெப்சைட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1000 மீட்டர் டெப்த் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நைட்டில் வந்து இந்த இடத்துல தான் வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க போல் 8 o'clock மேலே. உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு இல்லை அவங்க இன்ஸ்டா ஐடி எதனா ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டீரியர், நம்ம இன்டெப்த் நம்ம கடல் உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் டனல் அக்வாரியம் உள்ள அண்டர் கிரவுண்ட் அக்வாரியம் போகணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம இந்தியாவிலே லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் அக்வாட்டிக் டனல் இல்லையா. ஸோ ரொம்ப பெருசாக இருந்தால் அங்கே ஸ்கூபா டைவிங் கூட இருக்குது. ஆவரேஜாக 4500 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுவுமே வந்து அவங்க வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்கிற அந்த ஸ்டிங்ரே பாருங்கள், இப்படி பறந்து போகுது. அது ஒரு பேர்ட் மாதிரி பறந்து போகுது. இவ்வளோ பெரிய ஷார்க் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படி பண்ணுதா? ஐயோ, மீன் சாப்பிடுதா அது? சீசனல் டைம்ஸில் வந்து இங்கே மர்மைட் ஷோஸ் அந்த மாதிரி சில ஷோஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து 9:30 to 7:30 அண்ட் வீக்கெண்ட்ஸில் வந்து 9 to 8. ஸோ இவ்வளோ தான். இது சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். குழந்தைங்களோடு இருந்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும் மேக்ஸிமம். அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். எக்ஸிட் வேவும் அங்கே இருக்கும், எக்ஸ்லேட்டரோடு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அண்ட் வெளியே வந்து இந்த சூவினியர் ஷாப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த அக்வாட்டிக் தீமுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற டால்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அந்த ப்ரீமியம் அந்த 1 personக்கான டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா கூட
உங்களுக்கு இதில் வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நாங்கள் முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.